உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். லவங்கப்பூ, க்ளவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. அன்றாடம் 2 அல்லது 3 லவங்கத்தை எடுத்து தீநீராக, அதாவது நீரில் இட்டு, 1 டம்ளர் நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி, இனிப்புக்காக சர்க்கரையோ கற்கண்டோ அல்லது பனங்கற்கண்டோ வெல்லமோ சேர்த்து அன்றாடம் 2 வேளை பருகுகின்ற பொழுது இந்த லவங்கம் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் உறுப்புகளை தூண்டுவிக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த லவங்க தீநீரை பருகுகின்ற பொழுது அது வாயிலே இருக்கின்ற கிருமிகளை, பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கி த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்குகிறது. பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற ஆரோக்கிய குறைவை நீக்கி பற்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. தி ஆர்டிஐ, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய, சுவாச பாதையை பற்றிய தொற்றுக்கள் அத்துணையையும் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், சளி இருமலை போக்கக்கூடிய ஒன்றாகவும், அதாவது மியூக்கோப்ரூலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே கெட்டியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய நிலையிலேயும், எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலேயும் இந்த லவங்கம் பணி செய்கிறது. குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் லவங்கம் பயன் தருகிறது. உடலினுடைய வலி, வீக்கம் இவற்றை போக்கக்கூடியதாகவும் லவங்க தீநீர் நமக்கு பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சொரியாசிஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற தோல் நோய் ஒன்று. இது ஆங்கில மருத்துவத்தினாலே இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லி நம்முடைய நோய் எதிர்ப்பு சத்துவமே அதிகமாக பணிபுரிவதால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை என்கின்ற ஒரு நோயாக கருதி அதற்கு ஸ்டெராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மருந்துகளையும், ஹிஸ்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமைக்கான மருந்துகளையும் தருவது வழக்கம். இவைகள் பக்க விளைவுகள் தரக்கூடியதாக நாளடைவிலே விளங்குகின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கார்லிக், பூண்டு, நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நோய் நீக்கியாக நமக்கு சொல்லியிருக்கின்ற ஒன்று. இந்த பூண்டு 2 அல்லது 3 பற்கள் பூண்டு மென்று தின்றுவிட்டு காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை என்று 2 வேளை பூண்டை மென்று தின்றுவிட்டு நீர் பருகுகின்ற நிலையிலே இந்த பூண்டு ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் இது ஒரு மியூக்கோப்ரூலண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பிளட் தின்னர் என்கின்ற நிலையிலே ஒரு ஆஸ்பிரினை போல செயல்பட்டு குருதியை எளிதாக இரத்த நாளங்களிலே பாய செய்து இதயத்துக்கு பலம் தருகிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இருந்து பயன் தருகிறது. இதனாலே உடலிலே இருக்கின்ற மாசுக்கள் வெளியேறி சொரியாசிஸ் என்கின்ற நோயிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒன்றாக பூண்டு விளங்குகிறது என்று சொன்னால் ஐயமில்லை. அன்பான நேயர்களே, உடல் உஷ்ணத்தினாலே ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு
வயிற்றுப்போக்குகளுக்கு, நெஞ்சக கோளாறுகளுக்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதற்கு மிக முக்கியமான ஒரு மலர் இட்டிலி பூ என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, இக்ஸோரா காக்சினியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. வெட்சிப்பூ என்று கூட இதற்கு பெயர் உண்டு. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இதிலே லைகோபீன், பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணங்கள் மிகுதியாக இருக்கிறது. இந்த வெட்சிப்பூவை மட்டுமே அன்றாடம் ஒரு பூ, காலை ஒன்று மாலை ஒன்று என்று 2 வேளை நீரிலிட்டு காய்ச்சி குடிப்பதினாலே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய பூஞ்ச காளான்களினாலே, நோய் கிருமிகளாலே ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. மாதருக்கு ஒரு வரப்பிரசாதமான மலராக இந்த வெட்சிப்பூ விளங்குகிறது. இதனாலே வெள்ளைப்போக்கு குறைந்து சிறுநீர் தாரையிலே இருந்து ஏற்படுகின்ற வெள்ளை ஒழுக்கை நிறுத்தி அரிப்பை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், கருப்பை குற்றங்களை நீக்கி கருப்பைக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த வெட்சிப்பூ விளங்குகிறது. இதனோடு மீசா ஃபெரீரா என்று சொல்லக்கூடிய சிறுநாகப்பூ, நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, சிலோன் அயர்ன் வுட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற மரத்தினுடைய பூக்கள் இந்த சிறுநாகப்பூ. இதுவும் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வெட்சிப்பூக்கு ஒத்த மருந்தாக இது பயன்பட்டு வெள்ளைப்போக்கு, வெள்ளை ஒழுக்கு, கருப்பை புண்கள், தொண்டை புண்கள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த சிறுநாகப்பூ விளங்குகிறது. இதனோடு வால் மிளகு என்று நாம் சேர்க்கின்ற பொழுது மிளகை ஒத்த தன்மையுடையதாக இது திகழ்கிறது. குறிப்பாக ஒரு சளியை கரைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. மியூக்கோப்ரூலண்ட் என்கின்ற வகையிலே கெட்டியான அடம் பிடித்து கொண்டு விடாது பற்றி இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இந்த வால் மிளகு விளங்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்று கோளாறுகளை போக்குவதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை போக்கி புரியாத, இனம் தெரியாத நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, வெட்சிப்பூ, வால்மிளகு, சிறுநாகப்பூ எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வெட்சிப்பூ மற்றும் சிறுநாகப்பூவை பயன்படுத்தி உடல் உஷ்ணம், அதிகப்படியான பித்தத்தினால் ஏற்படக்கூடிய உடல் எரிச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் மற்றும் சீத கழிச்சல் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெட்சிப்பூ, சிறுநாகப்பூ, வால்மிளகு, வெண்ணெய். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம வெட்சிப்பூக்கள், இது நம்ம இட்லி பூன்னு சொல்லுவோம். இது பல நிறங்கள்ல கிடைச்சாலும் நம்ம மருந்துக்காக சிவப்பு நிற பூக்களை தான் பயன்படுத்துறோம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா இந்த வெட்சிப்பூவை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதோட கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம். அதே போல இந்த வெட்சிப்பூவை தண்ணியில இட்டு கொதிக்க வச்சு அந்த டிகாக்ஷனை வடிகட்டிட்டு பிறப்புறுப்பை வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு வெள்ளைப்படுதனால ஏற்படக்கூடிய நமைச்சல் கண்ட்ரோல் ஆகும். அதே போல இந்த வெட்சிப்பூ தலைமுடிக்கான எண்ணெயிலேயே நம்ம சேர்க்கலாம். நம்ம தலைமுடிக்கு எண்ணெய் காய்ச்சும் பொழுது அதோட வெட்சிப்பூக்கள் சேர்த்து காய்ச்சினோம்னா முடி கொட்டுறது கம்மியாகும், முடி நல்லா வளரும். டேண்ட்ரஃப்க்கு வெட்சிப்பூவை மருந்தா பயன்படுத்தலாம். நம்ம தேங்காய் பாலோட வெட்சிப்பூவை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை பால் எடுத்து தலையில தேய்ச்சி வாரம் ஒரு முறை குளிச்சுட்டு வந்தோம்னா பொடுகு கண்ட்ரோல் ஆகும். அது சொரியாசிஸா மாறாம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்சிப்பூக்கள் ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண இந்த மாதிரி ஒரு கொத்து வெட்சிப்பூக்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சிறுநாகப்பூ மற்றும் வால்மிளகு இவை இரண்டையும் லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம்.
சிறுநாகப்பூ ஒரு நீர்மலம் போக்கிய செயல்படும். உடலில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் ஒரு துவர்ப்பியாகவும் செயல்படும். வால்மிளகு கிருமி தொற்றை தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம வால்மிளகு சேர்த்திருக்கோம். வெட்சிப்பூ, சிறுநாகப்பூ மற்றும் வால்மிளகு இதுல ஆட் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாகவும் ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டாகவும் ரெண்டுமே இது செயல்படும். இதோட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு அசிடிட்டி ஆகாமல் இருக்கும், வயிறு புண்ணு ஆகாமல் இருக்கும், இந்த மருந்துனால ஹீட் ஆகாமலும் இருக்கும். நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாகும் பொழுது பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கை கால் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். தலையில அதிகப்படியான நமைச்சல் உண்டாகும். ஸ்கின்ல கூட நமக்கு நமைச்சல் வரும் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய நமைச்சல் சரியாகும். இந்த கஷாயத்தை நாம இப்போ வடிகட்டிடலாம். வெட்சிப்பூ, சிறுநாகப்பூ, வால்மிளகு மற்றும் வெண்ணெய் சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் 100 ml அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிறப்புறுப்பு தொற்று மற்றும் வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல சீதபேதியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய உடல் எரிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் செயல்படும். அன்பான நேயர்களே, இக்ஸோரா காக்சினியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இட்டிலி பூ என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. 100 வராகல பூவுலு என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது ஈசனுக்கு உகந்ததாகவும் கிருஷ்ண பெருமானுக்கு உகந்ததாகவும் விளங்குகிறது. பூஜைக்கு உகந்த இந்த மலரிலே இறைவன் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணங்களை திணித்து வைத்திருக்கின்றார். இந்த பூக்களை தீநீராக பருகுகின்ற பொழுது கருப்பை குற்றங்களை வேறிருக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. நோய் எதிர்ப்பு சத்துவத்தை, இம்யூனிட்டி என்கின்ற நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருகிறது. இந்த வெட்சி பூவோடு சிறுநாகப்பூ சேருகின்ற பொழுது, வால்மிளகு சேர்கின்ற பொழுது இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகரித்து நுரையீரல் சம்பந்தமான நோய்களை வேறிருக்கிறது, வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளுகிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, தொற்று என்று சொல்லக்கூடிய கருப்பை குற்றங்களிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. பால் வினை நோய் என்று சொல்லக்கூடிய செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நோயிலே இருந்து அதனுடைய ஒழுக்கு என்கின்ற கொனேரியா என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. உடலுக்கு பலத்தை தருகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெட்சிப்பூ எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.